இது என்னுடைய போன். நான் இங்க வைக்கிறேன். உங்கள யாருக்காவது துணிச்சல் இருந்தா இதை தொடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் இங்க நடந்தது. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிள்ளை எழுந்திருச்சா. பொண்ணு இருக்கால இவ, நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்? போன தைரியம் இருந்தா தொட்டு பாருங்க தானே சொன்னேன். இவ தொட்டு பார்த்தா, இவளும் தொட்டா, இவ கையில எடுத்து கொடுத்தா. வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். உங்களை போட்டு மிரட்டும், தொட்டு பார்க்க முயற்சி செய்யும் தான் சொன்னேன். இவ தொட்டு எடுத்தால, இவ்வளவுதாங்க லைஃப். வெரி சிம்பிள். உங்களை ஒரு மாதிரி நான் அவளை மறைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அவன் என்னை பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தா நின்று இருப்பா. லைஃப் அப்படிதான். இனிமேல் தொட்டு பாருன்னு சொன்னா எடுத்து கையில கொடுத்துடணும். எப்ப சார் எக்ஸாம்? அவர் சொல்லும் போதே இப்படி இருக்குதே, எப்படிப்பா சமாளிக்கிறீங்க? டிசம்பர் இல்லைன்னா ஜான்வரி அப்படிங்கிறாரு. இந்த புக்கு இந்த எடுத்த மாதிரி தான் மிரட்டும். தொட்டுருவியா? தொட்டு பார்க்கலாம். நான் யார் தெரியுமா? வாழ்க்கை இப்படிதான் கேட்க உங்களை. யார் தெரியுமா? நேரா வந்து தொட்டு எடுத்து கொடுத்துட்டால. சோ சிம்பிள். என்ன மிரட்டுற? எதுக்கு மிரட்டுற? எடுப்பேன், தொட மட்டும் மாட்டேன். தொட்டு தூக்கி உன் கையில நான் திருப்பி இதோ இதுதான் என்னுடைய வெற்றி என்று தருவேன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பும் வயதும் புத்தியும் சூழலும் உங்களுக்கு வாய்த்திருக்கின்ற பொழுது கனி அறுத்து கொண்டே போங்கள் என் குழந்தைகளை. கனி அறுத்துக்கிட்டே போங்க. காட்டு வழி நீங்க போறது. எது முன்னால் இருக்கிறதோ அது அப்படியே கற்றுக்கொண்டு கிராஸ் பண்ணிட்டு அறுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும்.